பாரு, நீ துர்காவா கனகாவான்லாம் எனக்கு தெரியாது. என் நல்லதுக்காக அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை என் முன்னாடி நீ வந்த, ஏய் நீ எதுக்கா இப்ப வந்திருக்க சொல்லு. உன் பங்குக்கு என்னத்தை உருட்டலான்னு வந்திருக்க? ஆமா கனக துர்கா, அன்னைக்கு கனகாவா இருந்தது நீதான்னு தெரியாம எனக்கு நடந்த எல்லா குழப்பத்துக்கும் நீதான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு உன்கிட்ட கடுமையா நடந்துகிட்ட. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா என்னோட நல்லதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டன்னு புரிஞ்சுக்கிட்ட. அன்னைக்கு வைத்தியர் குடில்ல சின்னையா மயக்கத்துல இருந்தப்போ உன் அருளால நாங்க ஒண்ணு சேர்ந்தோம். அதோட கற்பரச்சாம்பிகா கோவில்ல நான் கர்ப்பமா இருக்கேன்னு நீதான் எனக்கு காட்டி கொடுத்த. எங்களுக்கு நடுவுல தொந்தரவு இருக்க கூடாதுன்னு என்னோட சந்தோஷத்துக்காக எங்களை பிரிஞ்சு போயிட்டு எப்பவும் நீ எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்க. அந்த நம்பிக்கையில தான் இந்த முடிவு எடுத்திருக்க. இந்த முடிவு எடுக்க காரணமும் நீதான். இப்போ எனக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் இல்ல. அவரு நான் தான் துர்கான்னு சின்னையாவும் ஏத்துக்கிட்டாரு. இந்த நேரத்துல நான் கர்ப்பமா இருக்கிறத அவர்கிட்ட சொல்றதுதான் சரி. அத கேட்டதும் சின்னையா அவ்வளவு சந்தோஷப்படுவாரு. ஆனா நமக்குள்ள எதுவுமே நடக்காம நீ எப்படி கர்ப்பமானு சின்னையா கேட்டாருன்னா நான் என்ன பண்றது? தாயே கனக துர்கா, ஒருவேளை சின்னையா அப்படி கேட்டாலும் அதுல எந்த தப்பும் இல்லையே. வைத்தியர் கூடல நடந்த விஷயம் அவருக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன்.